என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து. பக்ரீத் திருநாளில் சமூகத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரப்ப நாம் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தல். நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட உயர்நீதிமன்றம் தடை. தாக்குதல்கள் மற்றும் உணவு தட்டுப்பாடுக்கு மத்தியிலும் காசாவில் பக்ரீத் காலை சிறப்பு தொழுகை. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உலக அமைதிக்கான கண்ணீர் மல்க பிரார்த்தனை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான எலிமினேட்டர் சுற்று போட்டி. ஹைதராபாத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறிய ராஜஸ்தான் அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்திருநாள் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் பலிதானத்தின் அடையாளமாகும். இந்த பண்டிகை நமக்கு மனிதநேயத்துடன், குறிப்பாக நலிவடைந்த பிரிவினருக்கு சேவை செய்வதற்கான ஊக்கத்தை அளிப்பதாக கூறினார். இந்த பண்டிகை நமக்கு மனிதநேயத்துடன், குறிப்பாக நலிவடைந்த பிரிவினருக்கு சேவை செய்வதற்கான ஊக்கத்தை அளிப்பதாக கூறினார். இந்த இனிய நாளில் சமூகத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரப்புவதற்கு கூடுதல் அர்ப்பணிப்புடன் நாம் முன்னோக்கி செல்வோம் என்று தெரிவித்தார். பக்ரீத் பண்டிகையொட்டி பொது இடங்களில் மாடுகளை வெட்ட உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை சேர்ந்த இந்து மக்கள் கட்சியின் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் சூரிய பிரசாந்த் என்பவர் மனு ஒன்று தாக்கல் செய்தார். மனுவில் பக்ரீத் பண்டிகையொட்டி சட்டவிரோதமாக பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்பட உள்ளன. இது குறித்து நான் கொடுத்த புகார் மனுவை பரிசீலிக்க காவல்துறை உத்தரவிட வேண்டும் என்று கூறினார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டக்கூடாது, மேலும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளரும் காவல்துறை தலைமை இயக்குநரும் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். காசாவில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற காலை சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். காசாவில் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கடுமையான உணவு தட்டுப்பாடு உள்ளிட்ட துயரங்களுக்கு மத்தியிலும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு காலை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு உலக அமைதிக்காக கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து தொழுகை நிறைவடைந்ததை தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்களது பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான எலிமினேட்டர் சுற்று போட்டியில் ஹைதராபாத்தை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகாரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான எலிமினேட்டர் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி 97 ரன்களும், துருவ் ஜூரேல் 50 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 244 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 19 ஓவர்களில் 196 ரன்கள் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ராஜஸ்தான் அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறியது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை நம்பர் 1 சுற்றுலா தலமாக மாற்றப்போவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வெளிநாடுகளிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். வெளி மாநிலங்களுக்கு கற்கள் கொண்டு செல்வது தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகளை அமைச்சர் ராஜ்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை அரும்பாக்கத்தில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும்
கட்டிடத்தின் தரம், கட்டுமான பணிகளின் நிலை, பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் திட்டத்தின் முக்கிய விவரங்களை அமைச்சரிடம் விளக்கினர். இந்த திட்டங்கள் நிறைவு பெற்ற பின் சென்னை அரும்பாக்கத்தில் நவீன வர்த்தக மற்றும் உயர்தர குடியிருப்பு வசதிகள் உருவாக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இறை நம்பிக்கை, தியாகம், கருணை, பகிர்வு மற்றும் மனித நேயம் ஆகிய உயர்ந்த பண்புகளை உலகிற்கு எடுத்துரைத்தது புனித பக்ரீத் பெருநாள் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பெருநாளையொட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உலகெங்கிலும் வாழுகின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பக்ரீத் பெருநாளில் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இறை நம்பிக்கை, தியாகம், கருணை, பகிர்வு மற்றும் மனித நேயம் ஆகிய உயர்ந்த பண்புகளை உலகிற்கு எடுத்துரைக்கும் புனித பக்ரீத் பெருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். மனிதர்களை இணைக்கும் அன்பும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நிற்கும் மனப்பான்மையும் தான் பக்ரீத் பெருநாள் எடுத்துரைக்கும் செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லுறவையும் காக்கும் பணியில் அனைவரும் உறுதியுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அன்பும் சகோதரத்துவமும் மனிதநேயமும் தமிழகம் எங்கும் என்றும் நிலைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் பாஸ்கர் இல்ல திருமண விழாவில் அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் பாஸ்கர் மகன் மணிகண்டன், நித்யா ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை ஆலந்தூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதேபோல் அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தாவேக ஆட்சி அமைந்த பின் ஆவடியில் முதல் முறையாக நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வைத்தனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் ஆவடி மாநகராட்சியின் முதல் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் என 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு உறுப்பினரும் குப்பை அகற்றுதல், சாலை, கால்வாய் சீரமைப்பு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். திமுக ஆட்சியில் மண்டல வாரியாக கூட்டம் நடத்த வேண்டும் என வாய் திறக்காத திமுக மண்டல குழு தலைவர்கள் முதல் முறையாக மண்டல குழு அலுவலகத்தில் கூட்டம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மாநகராட்சி மேயர் தனக்கு தெரியாமலேயே கூட்டத்தில் 2 லே அவுட்டிற்கு ஒப்புதல் பெற சப்ஜெக்ட் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து அதிகாரிகளை கடிந்து கொண்டார். வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். வைகாசி பௌர்ணமி மே 30 சனிக்கிழமை அன்று மதியம் 12:50 மணிக்கு தொடங்கி 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:41 மணி அளவில் முடிகிறது. அந்த நேரம் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று அண்ணாமலையாரை வழிபட்டு மலைவலம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாமலையார் கோவில் மற்றும் மாட வீதிகளில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கோவில் இணை ஆணையர் உடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். பக்தர்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை குடித்து பார்த்தார். மருத்துவ முகாமில் மருந்து மாத்திரைகள் தேவையான அளவு இருப்பு உள்ளதா என ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து மாட வீதி மற்றும் கோவில் மதில் சுவரை சுற்றி பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மன்மதீஸ்வரர் கோவில் நிலத்தை மீட்ட இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கடைக்கு சீல் வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மன்மதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான வணிக பிரிவு மனை 3875 சதுர அடி இடத்தை கண்ணன் என்பவர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் சார்பில் நீதிமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. கண்ணன் இடத்தை காலி செய்ய நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து கண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு விசாரணைக்கு வந்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனை அடுத்து மயிலாடுதுறை அறநிலையத்துறை துணை ஆணையர் ரவிச்சந்திரன், கோவில் செயல் அலுவலர் சங்கீதா, குத்தாலம் காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்த கடையை பூட்டி சீல் வைத்தனர். அறநிலையத்துறைக்கு சொந்தமான மன்மதீஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று பதாகை வைத்து சென்றனர். மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிய மேற்பார்வையாளரையும் விற்பனையாளரையும் காவல்துறையினர் கைது செய்து கடையை மூடினர். தமிழகத்தில் டாஸ்மாக் மது கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பணம் வாங்குபவர்களின் மீது வழக்கு பதிய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில்
3 டாஸ்மாக் கடை ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மயிலாடுதுறை கூரைநாடு டாஸ்மாக் மதுக்கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக செல்வேந்திரன் என்பவர் புகார் அளித்தார். அதை விசாரித்த காவல்துறையினர் டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் குமாரசாமி, விற்பனையாளர் நேதாஜி ஆகிய இருவரை கைது செய்தனர். இதனால் டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. இருவர் மீதும் வழக்கு பதிந்த பின் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள நல்லாம்பட்டி கிராமத்தில் தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி கோடைக்கால முகாமில் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. பென்னாகரத்தில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், மல்லர், கம்பம், கோலாட்டம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. கல்வெட்டு படிக்கும் பயிற்சி பல்வேல் திரையன் மூலம் வழங்கப்பட்டு களப்பணயமும் மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவர்கள் முனிராசு, தரண்குமார், அரவிந்த், பெருமாள் உள்ளிட்ட மருத்துவர்கள் முதல் உதவி பயிற்சி அளித்தனர். கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவு நாளில் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கி விழிப்புணர்வு உண்டாக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர்கள் தமிழ்மகன் இளங்கோ, மல்லர் கம்ப சங்கத்தின் கௌரவ தலைவர் மற்றும் சின்னப்பள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு திருக்குறள் சார்ந்த அறநெறி கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அதன்பின் பணி நிறைவு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் குப்பாக்கவுண்டருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி நிறுவனர் சண்முகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முன் ஆறுகளில் மண்டியுள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையில் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் நாள் தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு முன் திருவாரூர் மாவட்டம் 3 ஆறு தலைப்புகளில் இருந்து பிரியும் பாமணியாறு, கோரையாறு, வெண்ணாறு, வெட்டாறு ஆகியவற்றில் வெங்காய தாமரை செடி கொடிகள் மண்டியுள்ளது. எனவே ஆறுகளில் தலைப்பு பகுதிகளில் மண்டியுள்ள வெங்காய தாமரை செடி கொடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஒரு சாதாரண ஒரு கோரையே ஒரு காலம் தண்ணியை தடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வெங்காய தாமரை படர்ந்து விரிஞ்சு கிடக்கு. தயவுசெய்து முதலாக பொறுப்படுத்திருக்க இந்த அரசு இந்த வெங்காய தாமரையை தண்ணி திறப்பதற்கு முன்பாக முழுமையாக அகற்றிவிட்டு தண்ணியை திறக்கிற அந்த வழிவகைகளை செய்தால் மட்டுமே தான் இந்த விவசாயம் சிறப்பாக அமையும். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட இருவேறு இடங்களில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்களும் பக்தர்கள் இன்னல் அடைந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறையில் உள்ளது. திருவண்ணாமலை பல்வேறு முக்கிய இடங்களில் சாலையின் நடுவே பாதாள சாக்கடை செல்கிறது. திருவண்ணாமலையில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் வழிந்தோடியது. செங்கம் சாலை சந்திப்பு, சோமவார குளத்தெரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள பாதாள சாக்கடை நிரம்பி கழிவுநீர் கொப்பளித்து சாலையில் வழிந்தோடியதால் அப்பகுதி முழுக்க தீய நாற்றம் வீசி வருகிறது. இதனால் மலைவளம் செல்லும் பக்தர்கள் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 10 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு விமானங்களில் பெரும் அளவு போதைப் பொருட்கள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து ஏர் ஏசியா பயணிகள் விமானம் சென்னைக்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்தனர். அந்த விமானத்தில் வந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த பயணி மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் அவரிடம் விசாரித்தனர். அவரிடம் இருந்த பார்சல்களை பிரித்து பார்த்தபோது 10 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். அதன் சந்தை மதிப்பு 10 கோடி ரூபாய் ஆகும். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தேரோட்டத்தின் போது ஆங்காங்கே இறையன்பர்கள், பக்தர்கள், நன்கொடையாளர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம், நீர்மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், இறையன்பர் சென்னீர்குப்பம் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் குமிழியம் மாரியம்மன் விநாயகர் கோவில் தேர் திருவிழாவில்
ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். செந்துறை அருகே குமிழியத்தில் உள்ள மாரியம்மன் விநாயகர் கோவில் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்ட மாரியம்மன் விநாயகர் தேரில் வைத்து ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் சுற்று வட்டார பகுதியிலும் மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தது. நேற்று காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் இருந்தாலும் மாலையில் பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டி, இனாமணியாச்சி, நாலாட்டின்புதூர், திட்டங்குளம், பாண்டவர் மங்கலம், இலுப்பையூர் அணி, மூப்பன்பட்டி, மந்தித்தோப்பு, ஐயனேரி, அப்பனேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 121 பயனாளிகளுக்கு 1,19,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள துறையூரில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன் கலந்து கொண்டு 121 பயனாளிகளுக்கு 1,19,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து தெரிந்து பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு துறை சார்ந்த அரங்குகளை பார்வையிட்டார். இதையடுத்து கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். கோவில்பட்டி மகேஸ்வரர் சமேத மாலையம்மன் கோவில் முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மகேஸ்வரர் சமேத மாலையம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் பெருந்திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்கள் உருவங்கள் அடங்கிய முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவில் வந்தடைந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து. பக்ரீத் திருநாளில் சமூகத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரப்ப நாம் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தல். நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். தமிழகத்தில் பொது இடங்களில் மாடுகளை வெட்ட உயர்நீதிமன்றம் தடை. தாக்குதல்கள் மற்றும் உணவு தட்டுப்பாடுக்கு மத்தியிலும் காசாவில் பக்ரீத் காலை சிறப்பு தொழுகை. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உலக அமைதிக்கான கண்ணீர் மல்க பிரார்த்தனை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான எலிமினேட்டர் சுற்று போட்டி. ஹைதராபாத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறிய ராஜஸ்தான் அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.